சேரீலேருந்து வெறும் 1.5 இன்ச் அளவில் துணியை கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பார்டர் பைப்பிங் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேரீலேருந்து கட் பண்ண ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பைப்பிங் வைக்கிறதுக்காக இதோட வித் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து கழுத்து அடிச்சு திருப்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வைக்க போகிறேன். நீங்கள் பேக் நெக்கில் வைக்கிறதுனாலும் இதே மெத்தட் தான். இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு பைப்பிங் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் அளவில் தையல் போட போகிறோம். கழுத்தை சுற்றி 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வரணும். இது மாதிரி தச்சு எடுத்துக்கணும். தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த கர்வ் லைன்லாம் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இங்கே இருக்கு இல்லையா இந்த பீஸு, அந்த சேரீ கிளாத்து, அதை அப்படியே அப்படி உள்பக்கமாக தள்ளி விடுறோம். தள்ளி விட்டுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுக்கிறோம். இதை நல்லா உள்ளே தள்ளி விடும்போது ஃபுல்லாக தள்ளி விடணும். இங்கே எங்கேயுமே சுருக்கம் வரக்கூடாது. இது மாதிரி ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கணும். இப்போ உள்பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு 2 இடத்துல குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே தையல் போட்டுட்டு வரோம். இது ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுறேன். இங்கே இருக்கிற பீஸை அப்படியே மடிச்சுட்டு அப்படியே வைக்கிறோம். இது மாதிரி முழுசாக தச்சு முடிச்சுக்கணும். இது மாதிரி தச்சு முடிச்சுட்டு அயன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் பைப்பிங் சூப்பராக ரெடி ஆகிடும். வெறும் 1.5 இன்ச்சு கிளாத் உங்களுடைய சேரீலேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான பைப்பிங் வைக்கிறதுனால சாதாரண ப்ளவுஸ் கூட நல்லா கிராண்டான லுக் வந்து கொடுக்கும். எந்த சந்தேகமுமே வராமல் முழுமையாக ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் இருக்க ப்ளவுஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.